கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 14:24 ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவாம். அன்பர் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயராமம் சியோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். அங்கே உயராமம் சியோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிரீடங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். அங்கே முத்தீர சுத்தர்வன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். அங்கே முத்தீர இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிரீடங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன். புவியின் அரசை புதுப்பாட்டால் பாடி நகை போத்திடுவாம். புவியின் அரசை புதுப்பாட்டால் பாடி நகை போத்திடுவாம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட், லீலா அம்மாள் பிரைஸ்லாட், ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ்லாட். பிரதருடைய ப்ரொஃபைல் போட்டோ பார்த்தேன், பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனத்தை தியானிக்கிறோம். 14:24 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். இதான் நீங்க நம்ம தியானிக்கிறோம். வசனத்தில் பார்க்கணும், ஆணையிட்டு சொன்னார். சேயிங், ஆண்டவர் சொல்லுகிறார். சேயிங்கு நியூம், நீ அந்த என் பக்கத்தில் ஒரு ஈ போட்டிருக்க. நீயும் நீயும் என் ஈ வந்து சின்னதா போட்டிருக்க. நியூம் N-U-M says, சொன்னார். இதுக்கு இன்னொரு வகையும் சொல்லலாம், N-A-A-M. அதே உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன். N-A-A-M. ரெண்டு வகையிலையும் அதை சொல்லலாம். சேஸ் N-A-A-M, நாம், நியூம் சொல்லலாம். N-U-M சேஸ், நியூம் அல்லது நாம், N-A-A-M, நாம். ரெண்டு வகையில இதை சொல்லலாம். இது ஒரு ஹீப்ரு எபிரேய வார்த்தை. எடுத்துக்கோமா, எரேமியா எடுத்துக்கோங்க. 23வது அதிகாரம்
இது 31 23:31. இதோ தங்கள் நாவின் சொல்லியை வழங்கி அவர் அதை உரைக்கிறார் என்று சொல்லுங்கள். உரைக்கிறார், அதாவது ஸ்ட்ராங்கா சொல்றார். உரைக்கிறார், சீஸ், அப்படியே அசைக்கிறது கிடையாது. ஏசாயா 3வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 3:15. நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையாக்கள் முகத்தை நெரிக்கிறது என்ன என்று செயலின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். தமிழ்ல பாருங்க, சொல்லுகிறார் ஒரு மைண்ட். உரைக்கிறார், ஸ்ட்ராங்கா சொல்றார். உரைக்கிறார், அது 100% அதுல சேஞ்சே இருக்காது. ரைட். இன்னொரு வார்த்தை பார்த்து அடுத்தது போகிறோம். ஆமோஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமோஸ் 2வது அதிகாரம் பக்கம் 1065. ஆமோஸ் 2:11. உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசியாகவும் உங்கள் வாலிபர்களில் சிலரை நாசனங்கள் எழும்ப பண்ணுவேன். இப்படி இஸ்ரவேல் புத்திரன் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். சொல்லுகிறார், கேட்கிறார். சரி, முதல் வசனம் திரும்ப நம்மளுக்கு வாசிட்டு திரும்ப நாங்கள் போகிறோம். ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நான் ஆண்டவர் சொல்கிறார், நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நடக்கும் செய்யும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சரி. 2வது, அது ஆணை இட்டு சொல்லுகிறார். ஆணையிடும். ஸ்வார் இங்கிலீஷ்ல, எபிரேய வார்த்தை சபா. SABA. எஸ் மேல ஒரு கோடு பாருங்க. சபா. ஆண்டவர் நம்ம எதுவுமே ஆணையிட்டு சொல்லக்கூடாதுன்னு நமக்கு சொல்லுகிறார். ஆனா அவர் பவரை காட்டுறதுக்கு ஆணையிட்டு சொல்கிறார். அதுக்கு இங்கிலீஷ்ல டேக் அன் ஓத். ஆணையிட்டு. இந்த ஆணையிடுறதுங்கிறது, ஓத்துங்கிறது எங்க எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மினிஸ்டர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஒரு ஓத் எடுத்துக்கொள்வார். ஆணையிட்டு சொல்லுகிறார். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 23வது வசனம். 21:23. ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது, இது என்னன்னா ஆபிரகாம் இங்க பவரை பார்த்து அங்க இருக்கிற ஒரு ராஜா ஒரு என் குடும்பத்தை நீ தீவு பண்ணிடாதங்கிறாரு. என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் என் தங்கியிருக்கிற இந்த இடத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவனாய கர்த்தர் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். ஆணையிட்டு கொடு. ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆணைய ஒரு பயம் வந்துருச்சுங்க. அதனாலதான் இந்த ஒரு காரியத்தை கேட்கிறார். சரி, யோசுவா எடுத்துக்கோங்க. 6வது அதிகாரம் 22வது வசனம். யோசுவா 6:22. யோசுவா ராகாப் வீட்டில் இருக்காங்க. யோசுவா தேசத்தை வேவுகா பக்கத்து 2 புருஷர்களை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டுக்கு போய் நீங்கள் அந்த ஸ்திரிக்கு ஆணையிட்டபடியே, என்ன ஆணையிடுறாங்க சொல்லுங்க, சிவப்பு கயிறு நீ ஒரு அடையாளமாக கட்டி, நாங்க அந்த அடையாளத்தை பார்த்து அங்க மட்டும் என்ன செய்வோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆனா இங்க எல்லாரும் வீட்டுக்கு உள்ள இருக்கணும், வெளியில இருந்தா கிடையாது அப்படிங்கிற ஆணையிட்டபடியே. ராகாப் 1 சாமுவேல். இது ஒரு அன்பின் நிமித்தம் வருகிற ஆணை. லவ். யோனாத்தானுக்கும் தாவீதுக்கும் உள்ள அன்பு. 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 17வது வசனம். 20:17. யோனத்தான் தாவீதை மிகவும் நேசித்தபடினாலே பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். இந்த ஆணை எதனால வருதுன்னா, ஒரு அன்பை நிமித்தம் வருகிற ஆணை. இந்த ஆணையத்தை நம்ம பார்க்கிறோம். ச பா. சரி, செப்பனியா 1வது அதிகாரம் 5வது வசனம் எடுத்துக்கோங்க. செப்பனியா 1:5 பக்கம் 10
8 6. இது வித்தியாசமா நானே இதை பார்த்தீங்கன்னா தலை சுத்திடும். வீடுகளின் மேல் வான சேனைக்கு பணியிடுகிறவர்களையும் கர்த்தர் மேலே ஆணையிட்டு வில்காமின் ஆணையிடுறது. அதாவது இவங்க செய்யறது எல்லாமே பிசாசுக்கு செய்யறாங்க, ஆணையிடுறது ஆண்டோடைய பேர் ஆணையிடுறாங்க. தவறு. சரி, ஆணையிட்டு பார்த்தாச்சு. அடுத்து அது என்னன்னா நிலை நிற்கும் ஆண்டவர் சொல்கிறார். 14வது அதிகாரம் ஏசாயா 24 நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். ஸ்டாண்ட் இங்கிலீஷ்ல பார்க்கணும். இதுவும் எனக்கு எப்பவுமே ஒரு ஹீப்ரு வார்த்தையில கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு எதுக்கு எடுக்க எல்லாமே ஹீப்ருல அந்த ஆன்சர்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸ்டாண்ட் இருக்குது ந பா ந பா என் மேல ஒரு ந பாப் பி எஸ் ஏ பி சாப் நசாப் என் ஏ ந சாப் என் ஏ மேல போட்டு நசாப் ஸ்டாண்ட் எரெக்ட். அதாவது நானல்ல அசைகிற மாதிரி கிடையாது, ஸ்ட்ராங்கா நிற்கிறது தான் நம்ம பார்க்கணும். நசாப் முதல் முறையாக வேதத்தில் நசாப்ங்கிற வார்த்தை எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 18வது அதிகாரம் 2வது ஆதியாகமம் 18:2 தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இது 3 புருஷர்கள் ஆபிரகாமுக்கு முன்பாக நின்றார்கள். எரெக்ட் நசாப். அதாவதுங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அது 100% நிலை நிற்குங்கிறாரு. அந்த நிலை நிற்குங்கிற ஸ்டாண்டுக்கு ஒரு எபிரேய வார்த்தை நசாப். நசாப் 3 புருஷர் நிற்கிறார்கள். யாத்ராகம் எடுத்துவாங்க. ஸ்டாண்ட் 7வது அதிகாரம் 15 7:15 ஆண்டவர் மோசேட்ட சொல்லுகிறாரு, பார்வோன் நைல் நதிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிகாலையிலே நீ அங்க போய் நில்லுங்கிறார். ஸ்டாண்ட். சங்கீதம் 102:26 ஆண்டோடைய ஒரு தன்மையை நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்க, நீரே நிலைத்திருப்பீர். நாம வாழ்க்கையில ஒரு ஆரம்பம் இருக்குது, முடிவு இருக்கு. எப்படி அவர் சொல்றது நிலை நிற்குமோ அவரே நிலையாத்தான் இருக்கிறார். நீரே நிலைத்திருப்பீர். இன்னொரு வசனத்தை வாசி அடுத்த வார்த்தைக்கு போகிறோம். 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 15வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 15:4. ஆனாலும் தாவீதின் நிமித்தம் அவனுக்கு தேவனாய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணினாலே எருசலேமிலே நிலை நிறுத்தினாலும் எருசலேமே நிலை நிறுத்துறாரு, ஒரு விளக்கை கட்டளையிடுகிறார். சரி, ஸ்டாண்ட் முடிச்சாச்சு. அடுத்து ஒரு வார்த்தை பார்க்கறோம். அது என்ன? பர்பஸ். பர்பஸ்ங்கிறது நம்ம வசனத்தில் காமிச்சிட்டு அப்புறம் வார்த்தைக்கு போயிடும். ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனத்துல நான் நினைத்திருக்கிறபடியே நிர்ணயத்தின்படியே நிலை நிற்கும். பர்பஸ் இது கிரேக்க வார்த்தை. அதனால இது நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். பர்பஸ்ங்கிறதுக்கு 2 வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஒரு வார்த்தை போலிமா, ப்ளோமி, ப்ளோலிமா, ப்ளோ, BOU, ப்ளோ, BOULEMA, ப்ளோலிமா, ப்ளோலிமா, BOULEMA, ப்ளோலிமா. ஒரு காரியம் நிற்கும். ஸ்டாண்ட்ஸ். இதுக்கு என்னெல்லாம் ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் வார்த்தைன்னா வில், விஷ், டிசைரபிள், இன்டென்ஷன். இதெல்லாமே இங்கிலீஷ் வார்த்தைகள். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் யூரோக்ளையான் காற்று வந்துச்சு, கப்பல் உடைஞ்சு போச்சு, இவங்க தப்பிச்சு பெறுவாங்கன்னு நினைச்சு அவங்கள கொலை செய்ய போகும்போது 27:43
நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து போலிமா பவுலை பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்க நூற்றுக்கு அதிபதி பவுல் மறித்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப பர்டிகுலரா இருக்கிறார். ரோமர் 9வது அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 9:19. இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்திருப்பார். சித்தத்திற்கு எதிர் சித்தம்ங்கிறது ஒரு பர்பஸ் பிளான் எதிர்த்திருப்பார். சரி, இது இன்னொரு காரியத்தை நாம் பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். அது என்னன்னா ப்ரோதீசிஸ். ப்ரோதீசிஸ் ப்ரோதீசிஸ் THESIS ப்ரோதீசிஸ். இது என்னன்னா பார்த்து முடிக்க இருக்கோம். இது செட்டிங் ஃபோர்ட். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பில்டிங் கட்ட போறாங்க. பில்டிங் கட்டணும்னு மனசு இருக்குது, வில் இருக்குது, பணம் இருக்குது, ஒரு பிளான் போடுவாங்க. அந்த பிளான் போட்டுட்டு அந்த பிளான் படிதான் எல்லாமே நடக்கும். இதை நம்ம ஒரு வசந்த வாசி இதை முடிக்க இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அருமையான வசனம் ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஒருத்தர் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு அதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கும். எல்லாமே இந்த ப்ரோதேசிஸுக்கு இதுக்குள்ள எல்லாமே உட்காந்து அவருடைய தீர்மானம், அழைப்பு, நன்மை நடக்கும், எல்லாமே ப்ரோதேசிஸ். ஒரு வசனத்தை வாசி நம்ம வார்த்தைக்குள்ள போகிறோம். எபேசியர் எடுத்துக்கோங்க. 1வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 1 ப்ரோதேசிஸ்க்கு கடைசியா ஒரு விளக்கத்தை பார்த்து முடிக்க இருக்கோம். எபேசியர் 1:10. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே ரகசியத்தை எங்களை அறிவித்தோம். சரி, இதெல்லாமே லாங்குவேஜ் பார்த்தாச்சு. ப்ரோதேசிஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நம்ம வார்த்தைக்குள்ள போகிறோம். இதுல கீ வார்த்தையாக நான் எடுத்துக்கொண்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். மனிதர்கள் யோசனை அநேகர் அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் அந்த செய்திக்கு போகிறேன். விருதுநகர்ல ஐநார் ஸ்பின்னிங் மில் அப்படின்னு ஒரு மில். அது எவ்வளவு பெரிய ஸ்பின்னிங் மில் கேட்டீங்கன்னா, நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்கு. அவங்க ஒரு பெரிய ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க. அந்த ஒரு மேனேஜர் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர், மில் மேனேஜர். அவர் இப்ப இறந்துட்டார். அவர் எங்களை அவர் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தார். அதை சுற்றி காட்டுறார். அந்த ஜெனரேட்டரை பார்த்து நாங்களும் அசத்துட்டோம். என்னங்க சார் இவ்வளவு பெரிய ஜெனரேட்டர்னு சொல்றாரு டாக்டர். ஜெனரேட்டருடைய பவர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, இதை வச்சு விருதுநகருக்கு நாங்க ஃபுல்லா கரண்ட் சப்ளை பண்ணிடலாம். ஓவர் நைட் எங்களால முடியும். அந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்னு. அந்த ஒரு சிஓ அப்படின்னு டாப் ரேங்க் மேனேஜர். இவருக்கெல்லாம் பாஸ். ஒரு வருஷம், புது வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரூம்ல ஒரு பெரிய சார்ட் போட்டார். இந்த வருஷம் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம், அடுத்த ப்ராஜெக்ட் 1 2 3 சொல்லி எழுதி போட்டுருவார். அதை டிக் அடிப்பார். அந்த வருஷம் எண்டில் ஒரு செலிப்ரேஷனுக்கு சென்னை இருக்கார். நல்லா சாப்பிடுவார். மட்டன் அவருடைய ஃபேவரட். மட்டன் சுக்காவோட தான் டிராவல் பண்ணுவார். ஃப்ளைட்டில் போனாலும் கையில் பாக்ஸில் சுக்கா வச்சிருப்பார். ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பார். ட்ரெட்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்காரு. பொத்துன உளுந்து செத்து போயிட்டார். அவர் பாடியை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. இவர் இறந்து 6 மணி நேரம் இருக்கும் அப்படின்ட்டாங்க. போட்ட பிளான் எல்லாம் அவுட். இதுதான் மனுஷர்கள் செய்யறது. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 46:10. ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளையும் பூர்வ காலத்தை கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். பாத்தீங்களா, என் ஆலோசனை அவர் செய்துள்ளார். எனக்கு சித்தமானவை எல்லாம் செய்வேன் என்ற கர்த்தர் சொல்லி. இதுதான் ஆண்டருடைய பவர்.
இன்னைக்கு வர நாளைக்கும் தலைமுறை மாறும், ஆனா இது மாறாது. சரி, யோபு இது எப்படி சொல்லுகிறான்னு யோபுடைய வார்த்தையை கேட்போம். 23வது அதிகாரம் 13 23:13. அவரோ வென்றால் ஒரே மனதாயிருக்கிறார், அவரை திருப்தி பண்ணத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஒரே மனதா இருக்கிறார். நமக்கு ஒரு வேவீச்சு, இன்னைக்கு நம்ம இதை செய்யணுமா செய்யக்கூடாதா, வரவா வேண்டாமா, இன்னைக்கு ஒரு நாள் படுத்து தூங்கிடுவோமே, டபுள் மைண்ட் இருக்கும். ஆனா ஒரே மைண்ட், அப்படி போயிட்டே இருப்பார். 42:2 ஃபாதர் ஒரு அருமையான பாடலாக இருக்கிறார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதையா, நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும். 42:2. சரி, சங்கீதத்துக்குள்ள வருவோம். 33வது அதிகாரம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். முடிஞ்சிருச்சுங்க. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அதுக்கு மேல எதுவுமே செய்வேன். அது கடலா இருந்தாலும் சரி, அலையா இருந்தாலும் தட்ஸ் ஃபினிஷிங். சங்கீதம் 92வது அதிகாரம் 92:5. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானகள், உமது யோசனைகள் மகா ஆழமானர்கள். ஃபர்ஸ்ட் கிரியையை காட்டுறாங்க. கிரியைனா இன்னைக்கு நம்மளால பார்க்கக்கூடியது ஒவ்வொன்று. ஒரு புவியீர்ப்பு சக்தின்னு ஒன்று எடுத்துக்கோங்களேன். இந்த புவியீர்ப்பு சக்திங்கிறது ஆண்டவர் உண்டு பண்ணினா பல வகையில உண்டு. அது இருக்கிறதுனால நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். நம்ம ஒரு சர்ஜரி பண்றோம், ஒரு நாட்டு போடுறோம். அந்த நாட்டு போடும்போது அது டைட்டா ஆனா தான் அந்த பிளட் வெசல் நிற்கும், இல்லைன்னா அடிச்சு ஊத்திடும். அந்த டைட்டா வைக்கிறதுக்கு காரணம் கிராவிட்டி. நான் அந்த டேபிள் உட்காந்துருக்கேன், எல்லாம் புக்ஸ் வச்சிருக்கேன், கிராவிட்டி அப்படியே அந்தரத்தெல்லாம் தங்கிட்டு இருக்கும். இது ஒன்று. இது முடிஞ்சிருச்சு. மகத்துவம். உமது யோசனைகள் மகா ஆழமானர்கள். மிருக குணம் உள்ள மனுஷனும் அதை உணரான், மூடன் அதை உணரான். நம்ம அதை உணர்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கோம். அவர் செய்ய நடக்கும் கட்டளையிட சான்ஸே கிடையாது. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனம். 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை நிலைநிற்கும். இதுக்கு தான் அந்த சம்பவத்தை சொன்னேன். 1ஆம் தேதி நான் இவ்வளவு நான் செய்ய போறேன், அந்த வருஷத்தை அவர் பார்க்க முடியும். ஆனா ஆண்டவருடைய மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். இதே தம்பியை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, திரும்ப வந்துட்டார். ஒரு பெந்தேகோஸ்து பாஸ்டர் கோவனை திட்ட ஆரம்பிச்சிட்டார். என்ன டாக்டர், உங்க தம்பியை தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்கள்கிட்டலாம் சொன்னா நாங்க ஜெபம் பண்ண மாட்டோமா, எங்க ஞாபகம் வராது அவங்களுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், எரேமியா 33:3 இல்ல, ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாததும் நீ அறியாத மாதிரி பெரிய காரியத்தை செய்வீங்கிறாரு. இது என்னுடைய போன் நம்பர், டெலிபோன் நம்பர். எரேமியா 33:3. இதை சொன்ன உடனே இந்த விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் சோத்திரட்டு போன கட் பண்ணிட்டார். வர நோக்கி கூப்பிடணும், அப்பதான் நடக்கும். மத்தேயு 11வது அதிகாரம் 25. 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே
வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவளை ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகனுக்கு வெளிப்படுத்துறதுனாலே நம்மை சோஸ்திருக்குது. பல வசனங்கள் எனக்கு பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது யாருக்கு இதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. அவங்களுக்கு மாத்திரம் தான் கொடுப்பார், மற்றவர்களாக மறைச்சிடுவார். சரி, கடைசியாக இதை செய்கிறது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து இதை முடிக்கிறோம். இந்த பவர், வல்லமை, இது யார்? யாத்ராகமம் 15வது அதிகாரம் ஒரு ஜெயத்தை பார்க்கிறோம். அங்க மோசே ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 15வது அதிகாரம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை பாடினது, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். மகிமையாய் வெற்றி சிறந்தார். காரணம், யுத்தம் அவருடையது. நான் செய்வேன், நான் இதை முடிச்சு கொடுப்பேன். இன்னைக்கு நீ பார்க்கிற எகிப்தை நீ பார்க்க முடியாது. அந்த நேரம் எல்லாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, என்ன எப்படி அது முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு வர எகிப்தின் ஒருத்தன் கிடையாது. ஜெயிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீர் நினைத்ததை நடத்தி நிர்ணயம் பண்ணதை முடித்து காட்டுவீர் என்ற சத்தியத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.